இந்த உலகம் நாம் வாழ்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது. ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க. எல்லாரும் 100 மார்க் வாங்கிட்டா இப்போ யாரு தான் 90 வாங்குறது, 80 வாங்குறது, 70 வாங்குறது? 100 மார்க் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டோம். ஆனால் 80, 70 வாங்குறவங்க தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா அந்த உலகத்தில் பெருசா சாதிச்சவங்க சராசரி மாணவர்கள் தான். இந்த சராசரி மாணவர்கள் தான் ரொம்ப ஒயிலா இருப்பாங்க. 100 வாங்குறவங்க ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த சராசரி மாணவர்கள் தான் அப்படியே கொஞ்சம் ஒயிலா வருவாங்க. அவங்க தான் நிறைய சாதிப்பாங்க. அதனால நமக்கு பெருசா படிப்பு வரலையோ, நம்ம அவனை மாதிரி இல்லையே இவனை மாதிரி இல்லையே அப்படின்ற கவலை எல்லாம் யாருக்கும் வேணாம். எல்லாருமே யூனிக். ஒவ்வொருத்தரும் தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். உங்க கண்ணாடியில பாருங்க, உங்களுக்கு இருக்க மூக்கு இன்னொருத்தருக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க நெத்தி இன்னொருத்தருக்கு இருக்காது. நீங்க அழகு, நீங்க அறிவு, நீங்க உச்சம். சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களுக்கு விருப்பப்படுங்க. ஆசை வேற, விருப்பம் வேற. ஆசை சுயநலத்தோடு கூடியது, விருப்பம் பொதுநலத்தோடு கூடியது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுங்க. நீங்க விருப்பப்படுறது நிறைவேறும். அன்பு வேற, கருணை வேற. அன்போடு இருக்கிறது ஒரு வகை, கருணையோடு இருக்கிறது பெருவகை. கருணையோடு இருப்போம், நிறைய நல்ல விஷயங்களுக்கு விருப்பப்படுவோம், நிறைய நல்லது செய்யும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அரட்டவசர் போட்டுட்டு பைக்கில் தூங்கிட்டு ஓடி வந்த மாதிரியே இத்தனை ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நான் கடந்து வந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரின் பார்வை தொட்டு வணங்குகிறேன். என் நண்பர்கள், என் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைவு கூறுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. 75 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 100 பேர் வெளியே போயிருந்தாலும் அவரேஜா 100 பேரா 200 பேர் 200 பேர் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு இருக்கணும். பழைய மாணவர்கள் ரொம்ப குறைவா இருக்கீங்க. அடுத்த முறை கூட்டும் போது வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க வரும்போது உங்களுக்குள் புது ரத்தம் பாய்ச்சப்படும். என்னத்த போய்கிட்டு பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தான் கொஞ்சம் பேர் தின்னுட்டு இருக்காங்க. வாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பணம் இல்லை, பொருள் இல்லை, உங்களோட ஆரோக்கியம் தான். அவங்கவுங்க ஆரோக்கியத்தை அவங்கவுங்க சரியா பார்த்துக்குங்க. நான் சொன்னாங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. மண்டே ஆட்டினீங்க, சத்தம்லாம் கொடுத்தீங்க, ஆனால் யாரும் செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரியா? யாரும் செய்ய மாட்டீங்க. ஆனால் ஒன்று செய்யுங்க, ஒன்று செய்யுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில் அம்மா இவங்கெல்லாம் விரதம் இருப்பாங்க தெரியுமா? விரதம் இருப்பாங்களா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு அம்மனுக்கு. அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் போனுக்கு விரதம் இருக்கணும். போனை மூடி வச்சிருக்கேன், இந்த ஒரு நாள் மட்டும் நான் போனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தேன். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அது பேரு. ஒரே ஒரு நாள் இருந்து பாருங்க, உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க, உங்க மனசு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே தொடரட்டும். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.